இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இதுக்கப்புறம் தான் கதையில் கொஞ்சமாச்சும் தங்கமயிலுக்கு ஒரு ஆப்பு கிடைக்கும் போல் அப்படின்னு நம்மளே ஒரு மன திருப்தி ஆகிற மாதிரி இன்றைக்கி கோமதி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பார், நான் தான் சமைப்பேன், ஒரு 4 நாளைக்கு ஒன்று நான் சமைக்க விட்டேன் அப்படின்னா நீ பேசாமல் எல்லா நேரமும் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருப்பேன்னு கிளம்பி உட்காந்துட்டு இருப்பியா? என் பிள்ளைங்களுக்கு என் புருஷனுக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். அவங்களுக்கு பிடிச்ச செட்டிநாடு சிக்கன் கறி நான் செய்ய போகிறேன் அப்படின்னா எனக்கும் தெரியும், நான் நல்லா செய்வேன், நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டாங்க. என் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா சரி ஓகே, வெங்காயத்தில் இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணு அப்படிங்கிற வேலையெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ அங்கே ராஜி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமானா, ஹெல்ப்பெல்லாம் எனக்கு தங்கமயில் பண்ணிப்பா, என்ன தங்கமயில் கரெக்டு தானே அப்படின்னா அப்படிங்கிறாங்க அவங்க. இதை கேட்கும் பொழுதே ராஜிக்கு புரிஞ்சிருச்சு, ஓஹோ அத்தைப்பா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சூப்பர் அத்தை அப்படின்னு சந்தோஷமாகி சரித்த ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பும் பொழுதே இவங்க திருன்னு முடிச்சுட்டே இருக்காங்க. தங்கமயில் என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இதில் வேறு கிளம்பி நேராக போனதுக்கு பிறகு அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜி உள்ள ஒரு உரிமை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, கிச்சன் எனக்கா உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை தான் இப்போதைக்கு கை வாங்கியிருக்கு, அத்தை நான் சமைக்கிறேன், நீ கூட ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கிறாங்க அப்படின்னு ஒன்று. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு அத்தை தைரியமாயிட்டாங்களே, இப்படியே கொஞ்சம் தைரியமாக இருந்தால் தான் உண்டு. பாவம் பார்த்தாங்க அப்படின்னா திருப்பி தங்கமயில் தலையில் ஏறி உட்காந்து டம் தானே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல. கரெக்டு தான் அவங்களுக்கு கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் இடம் கொடுத்தா இருக்க எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்ட்டாங்க. இல்லை ராஜியும் மீனாவும் கேங் சேர்ந்த மாதிரி தோணினாலும் இது பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் தன்னுடைய இவங்களுடைய கணவர்களை நடத்துகிற விதம், இவங்களுக்கு இவங்களை நடத்துகிற விதம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ப்ளஸ் தங்கமயில் போட்டு கொடுத்தது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் அந்த கோபத்தை அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால் எனக்கு இவங்க மேலே எதுவும் குறை சொல்லலாம்னு தோணலை. இப்போ இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்த கட்டமாக யாருக்கும் மெசேஜ் அனுப்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராஜி. யாருக்கு மெசேஜ் அனுப்பி ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா கதிருக்கு தாங்கிறாங்க. ஓ மெசேஜில் என்ன ஐ லவ் யூவா அப்படின்னா ஐ லவ் யூ சொல்லிட்டாலும் இதெல்லாம் கரிசனம் தான் எங்கள் 2 பேத்துக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிறது, இது காதலாலாம் மாறாது, நாங்கள் சும்மா எங்களுக்கு 2 பேத்துக்கு ஒருத்தர் இப்போ பாவம்னு தோணுது அப்படிங்கிறாங்க. என்ன மெசேஜ் அனுப்புனேன் அப்படின்னா இல்லை அவனுக்கு மெசேஜ் அனுப்பி, நீ வரும்பொழுது நீ தயவு செஞ்சு கதவை தட்டாத, மாமா லேட்டாக வந்தால் திட்டுவார், நீ அதுக்கு பதிலாக என்ன பண்ண வந்துட்டு மெசேஜ் அனுப்பி, இல்லை எனக்கு கால் பண்ணு, நான் உடனே கதவை திறந்து விடுறேன்னு சொல்லி அனுப்புனேன். இவன் ஓகேன்னு கூட சொல்லலை அப்படிங்கிறாங்க. கால் பண்ணி பேசுகிற வேண்டியதானே அப்படின்னா அப்போல்லாம் பழக்கம் இல்லைங்கிறாங்க. பேசு பழகிக்க அப்படின்னு ஃபோனை கொடுத்து இந்த கால் பண்ணு அப்படின்னு கால் பண்ண சொன்னால் கரெக்டாக கால் பண்ண அதுவும் மீனாவே கால் பண்ணி கொடுத்துட்டாங்க வேறு. அப்புறம் கதிர் எங்கே இருக்க வேலையில் இருக்கியா அப்படின்னு கேட்டால் அவர் வீடியோ கேம் ஆடுறாங்கிறார். ஒழுங்காக சொல்லு அப்படின்னா ஆமாம் வேலையில் தான் இருக்கேன், இந்த நேரத்தில் வேறு எங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னா சரி வரும்போது நீ என்ன பண்ண, வந்தோடனே எனக்கு கால் பண்ணு, தட்டாத அப்படின்னா அப்போ அது வரைக்கும் நீ முடிச்சிருப்பியா, நீ எதுக்கு முடிச்சிருக்கணும், நீ இவர் கேட்க நான் சும்மா எனக்கு அறிவுரெல்லாம் கொடுத்து என்கிட்ட விளக்க உரெல்லாம் கேட்காத, நீ நான் சொல்கிறத மட்டும் கேள், வந்துட்டு கால் பண்ணு அப்படின்னு சரி அப்படின்னு சிரிச்சிட்டே வச்சிடுறாரு. வச்சதுக்கப்புறமா அதே மாதிரி அவர் வராரு. வந்ததுக்கப்புறம் பரவாயில்லையே இவ்வளோ தூரம் நீ அவர் திட்டு வாங்கக்கூடாதுன்னு முடிச்சிருக்கேங்கிறதும், நீ முடிச்சிருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திட்டு வாங்கிக்கிறேங்கிறதும் ஒரே காதல் கதையாக இருக்கே அப்படின்னா அட போங்க, அது காதலெல்லாம் மாறாது அப்படின்னா பார்க்க தானே போகிறேன்ட்டாங்க மீனா. அதே மாதிரி நைட்டு வந்தோடனே இவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணோடனே இவர் போய் கதவை திறக்கிறாங்க. இவர் டக்குன்னு கதவை சாத்தமும் டம்முன்னு மூடிடுது. சவுண்டை கேட்டு மாமா வரதுக்குள்ளே வா உள்ளே போயிடலான்னு உள்ளே போக அதுக்குள்ளே பாண்டியன் எந்திரிச்சு உட்காந்துட்டார். அண்டர்டேக்கர் நெஞ்சு உட்கார மாதிரி உட்காந்துட்டு என்னங்க எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த கதிர் பையன் தான் லேட்டாக வரான் போல், இவனை விடக்கூடாது, போய் கேட்கணும் அப்படின்னா வந்தோடனே கேட்கணுமா, கரிச்சு கொட்டணுமா, சும்மா இருங்க பேசாமல், நீங்கள் தான் அவன் வேலைக்கு அவனுக்கு காசு கொடுக்கலன்னு திட்டினீங்க, அவன் வேலைக்கு போகிறான் அப்படின்னா நானாக கேட்டேன் காசு அப்படின்னா அப்புறம் சொல்ல அவனை தருதலை வெட்டி பையன் சொன்னான். அதனால் அவன் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கான். இப்போ போய் அவன் பொண்டாட்டி முன்னாடி அவனை திட்ட வேணாம், நீங்களாம் தேனி வரைக்கும் போயிட்டு இதெல்லாம் லோடெல்லாம் ஏற்றிட்டு வரும்போது லேட்டாக தானே வருவீங்க அப்படின்னா இதுவும் ஒன்றா, அவன் லேட்டாக வரலாமா அப்படின்னா வரலாம் நீங்கள் படுங்க அப்படின்னு படுக்க சொல்லிட்டாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு எனக்கே அப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கலாமான்னு தோணும் அப்படின்னு கோமதி சொல்ல, ஒன்று என்ன இவ்வளோ ஓவராக பேசுகிற அப்படின்னா அப்புறம் அவங்கள்ட்ட வேறு எப்படி பேசுவாங்க, உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ இது அவங்க தூங்குங்க அப்படின்ட்டு தூங்கினதுக்கு பிறகு இதுக்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கதிர் ராஜிக்கு ஒரு பேனா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. எழுதிப்பார், எனக்கு ஒரு பேனா வாங்கினா உனக்கு ஒரு பேனா வாங்கணும்னு சொல்லி தோணுச்சுன்ட்டு. அரசிக்கு வாங்கலை. ஸோ இப்போவே காதல் வந்துருச்சு. உடனே அந்த பேனாவை எடுத்து அவங்க எழுதி பார்க்க ராஜின்னு எழுதி பார்க்குறாங்க. ஒரு சந்தோஷப்பட்டு நல்லா எழுதுன்னு படுத்த உடனே அவங்க திடீர்னு யோசிச்சு, பேனா வாங்கி கொடுத்தா உறவு முறிஞ்சிடும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அப்போ இந்த கடைக்காரர்கிட்ட அத்தனை வருஷமாக வாங்குறேன், ஏன்னா உறவாக முறிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் வியாபாரி, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கிட்ட கூட கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படி இந்த பேனாவால் தான் முறியணுன்ட்டு தான் முறியிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்ல இவர் சொன்ன உடனே அவங்க என்னத்த உறவு இருக்குது முறியறதுக்குன்னு அவங்க படுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு மாதிரி ஜாலியாக இந்த கப்பல் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. கதிர்ராஜி அப்படி தான் எனக்கு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். இதுக்கு நடுவில் இன்றைக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி தினம் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தங்கமயில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரவணன் கிட்டக்க இப்போ என்னாச்சுன்னா, டெய்லி நான் புலம்புறேன்னு நினைக்காதீங்க, அத்தையே சமைக்கிறேங்கிறாங்க. அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நான் சொல்ல கேட்காம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க மீனா அப்படின்னா ஏன் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு உனக்கு சிரமம் கொடுக்கூடாதுன்னு வாங்கிட்டு வந்துருப்பாருங்கிறாங்க அவர்.
இல்லை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் சம்பாதிக்கிறேன் அதனால் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்படியா சொன்னிச்சு அந்த பிள்ளை அப்படின்னா, ஆமாம் நான் சம்பாதிக்கிறேன் அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டுருச்சு அப்படின்னோடனே இப்போ கொஞ்சம் லைட்டாக சரவணன் கோவப்படுறாரு. இப்போ இப்படி தான் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். இதில் சரவணன் எப்படி இதை டீல் பண்ண போகிறாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இதுக்கப்புறம் தான் வந்து கதையில் வந்து கொஞ்சமாச்சும் தங்கமயிலுக்கு ஒரு ஆப்பு கிடைக்கும் போல் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு மனதில்